viewers, welcome back to English Teacher channel. This is Mano. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது will be, will have been. இதை எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First will be, will have been. இந்த willன்னு வந்துட்டாலே நம்ம எதுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரியான ஃபியூச்சர்க்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் நாளை தாஜ்மஹாலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவள் அடுத்த வாரம் மும்பைக்கு செல்வாள். இந்த வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபியூச்சரா தான் இருக்குது. ஓகே, இதுல வேற எந்த கிரிட்டிக்கலும் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஃபியூச்சரை பத்தின ஒரு விஷயத்த சிம்பிளா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ், வில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேற எதுவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. வில் மட்டும் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா வில்லுக்கு அடுத்து வர்ற verb எப்படி இருக்கணும் அப்படின்னா present tense. ஓகே, அதாவது verb one ஃபார்மேஷன்ல இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். வில் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து வில் எழுதணும், பிளஸ் verb one ஃபார்மேஷன் எழுதணும், அடுத்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் நாளை தாஜ்மஹாலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா நான் பார்ப்பேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான் அப்படிங்கும்போது இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரை குறிக்கிறது. ஓகே, இது வரைக்கும் அவங்க பார்க்கல, இப்பயும் அவங்க பார்த்துட்டு இருக்கல, இனிமே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹாலை நாளைக்கு பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஸோ ஐ போட்டாச்சு. பார்ப்பேன்னு சொல்லும்போது வில், அதே ஃபார்மேட் தான். ஓகே, வில் போட்டாச்சு. வில்லுக்கு அடுத்து பார்க்கறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா verb one ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்ப்பேங்கிறத நம்ம சீன்னு சொல்லக்கூடாது, இங்கே போய் பார்க்கறது தானே. ஸோ இங்கே விசிட்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐ வில் விசிட், ஐ வில் விசிட். அப்போ நான் பார்ப்பேன் அப்படின்னு எழுதியாச்சு. எதை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க? தாஜ்மஹாலை. ஸோ அடுத்து நம்ம விசிட்க்கு அடுத்து எழுத வேண்டியது தாஜ்மஹால். தாஜ்மஹால். எப்பவுமே இந்த நாள் வரும்போது, நாள் ஒரு நேரத்தை குறிக்கும் போது அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து எப்பவுமே எப்படிதான் எழுதணும் அப்படின்னா கடைசி தான் எழுதணும். ஸோ இங்க நாளை அப்படிங்கும்போது அதை நம்ம கடைசியா தான் எழுதணும். நாளைங்கிறத டுமாரோ. ஸோ இந்த டுமாரோங்கிற வாக்கியத்தை, இந்த டுமாரோங்கிற வேர்டை நம்ம கடைசி தான் எழுதணும். நாள்னு குறிக்குது இல்லையா? ஸோ நாளை குறிக்கிறதுனால நம்ம கடைசியா எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, ஐ வில் விசிட் த தாஜ்மஹால் டுமாரோ. நான் நாளை தாஜ்மஹாலை பார்ப்பேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, அவள் அடுத்த வாரம் மும்பைக்கு செல்வாள். இந்த சென்டென்ஸை என் கூட சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு டைம் எழுதிட்டு கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் அடுத்த வாரம் மும்பைக்கு செல்வாள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட், அடுத்து verb. இது ரெண்டையும் நம்ம எழுதிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து அவள், ஸோ he. சப்ஜெக்ட் வந்து அவள், ஸோ she. ஓகே, verb என்ன? செல்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வாள்ங்கிறது ஃபியூச்சர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? will யூஸ் பண்ணணும். go. ஓகே, go போட்டிருக்கோம். ஒருவேளை அவங்க அவள் அடுத்த வாரம் மும்பைக்கு பயணம் செல்வாள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்க என்ன போடணும்? டிராவல்னு போடணும். ஆனா இங்க செல்வாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வாள்னு கொடுக்கும்போது நம்ம verb என்ன யூஸ் பண்ணணும்? go மட்டும் யூஸ் பண்ணா போதும், டிராவல் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. டிராவல்னா வேற, பயணம் செய்வது. இங்க போறது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம go மட்டும் போட்டா போதும். she will go. அவள் செல்வாள். எங்க செல்வாள்? மும்பைக்கு. ஸோ மும்பைக்கு இக்குன்னு போகும்போது, இக்குன்னு சொல்லும் போதே நம்ம to யூஸ் பண்ணணும். to மும்பை. ஓகே, இப்போ பிளேஸ் எழுதியாச்சு. என்ன எழுதணும் அப்படின்னா அடுத்த வாரம், next week. next week. she will go to Mumbai next week. அவள் அடுத்த வாரம் எங்க போறாங்க? மும்பைக்கு போறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. பயணம் செல்வாள்னு கொடுத்தாதான் நம்ம இங்க என்ன போடணும்? டிராவல்னு போடணும். வெறும் செல்வாள் கொடுத்ததுனால நம்ம go போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் வேலைக்கு காரில் செல்வேன். நான்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, செல்வேங்கிற verb வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மாற்ற போறோம். இதை நம்ம ரெண்டு டைப்ல மாற்றலாம். அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா மாத்திக்கலாம். நான்ங்கிறது ஐ, செல்வேன் அங்க செல்வாள் கொடுத்துருக்காங்க, இங்க செல்வேன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? verb go யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஐ வில் கோ, நான் செல்வேன். இப்போ நம்ம எங்க போறோம்னு சொல்லி எழுதணும் இல்லையா, வேலைக்கு, டு ஒர்க். இக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ டு யூஸ் பண்ணுவோம். வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது டு ஒர்க். ஐ வில் கோ டு ஒர்க், நான் வேலைக்கு செல்வேன். எதுல போறாங்க, கார்ல போறாங்க. ஸோ நம்ம அதையும் இங்க ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்றதுக்கு காரில் அப்படிங்கும்போது பை கார். ஓகே, பை கார். இப்போ பாருங்க, நான் வேலைக்கு காரில் செல்வேன் அப்படிங்கிறத ஐ வில் கோ டு ஒர்க் பை கார் அப்படின்னு எழுதலாம். இது ஒரு டைப். இந்த சென்டென்ஸை வேற ஒரு டைப்லையும் எழுதலாம். இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் வந்து மாறாது. வேர்ப், வேர்ப் வந்து வில் கோன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா வில் டேக். ஓகே, டேக் போடலாம். எப்படி டேக் போடுறது, காரை தூக்கிட்டா போவாங்க, இல்லை காரை தூக்கிட்டு போக மாட்டாங்க. பட் நம்ம காரை எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போக போறேன் அப்படிங்கும்போது டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த கார்ல போக போறேன், அதாவது கார் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்க என்ன போடணும், ஐ வில் டேக். டேக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எதை எடுக்கிறாங்க, கார். ஓகே, ஐ வில் டேக். டேக்குன்னு போடும்போது எதை எடுத்துட்டு போறாங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, டேக் த கார். கார் எடுத்துட்டு எங்க போறாங்க, வேலைக்கு. ஸோ டு ஒர்க். ஓகேங்களா, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் கோ டு ஒர்க் பை கார், இந்த மாதிரியும் எழுதலாம். ஐ வில் டேக் த கார் டு ஒர்க், இந்த மாதிரியும் எழுதலாம். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ வில் கோ, இங்க வெர்பை பொறுத்து தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ கோங்கிறது போறது. இப்போ போறதுங்கும் போது நம்ம எங்க போறோமோ அந்த இடத்த தான் எழுதணும். எங்க எதுக்கு போறோம் அப்படின்னா வேலைக்கு போறோம். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கடுத்து தான் நம்ம எதுல போறோங்கிற ரீசன் எழுதலாம். ஆனா இங்க வந்து ஐ வில் டேக் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, நான் எடுத்துக்கிறேன். எதை எடுத்துக்கிறேங்கிறத ரீசனை சொல்லணும். இதான் நம்ம எழுதணும் அப்படின்னா கார் தான் எழுதணும். ஓகே, ஐ வில் டேக்னு நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்களோ அதைத்தான் நம்ம எழுதணும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. அப்போ வெர்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பை கார் டு ஒர்க் அப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஸோ அது வந்து மிஸ்டேக்கான ஒரு சென்டென்ஸ். ஸோ நம்ம வெர்பை பொறுத்து தான் அதுக்கடுத்து ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிள் ஃபியூச்சரை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு மாறாது. சப்ஜெக்ட், வில், வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அடுத்து ஆப்ஜெக்ட். அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சரை எழுதணும். இப்போ பாருங்க, அவர்கள் போட்டியை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள். வெர்ப் என்ன, பார்ப்பார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். அவர்கள் அப்படிங்கும்போது தே. வெர்ப் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரி வெர்பான வில் யூஸ் பண்ணிப்போம். அடுத்து மெயின் வெர்ப் என்ன அப்படின்னா இங்கே வாட்ச். ஓகே, பார்ப்பார்கள் அப்படிங்கிறத வாட்ச். ஐ வில் வாட்ச். அவர்கள் பார்ப்பார்கள் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா தே வில் வாட்ச். அவர்கள் பார்ப்பார்கள். எதை பார்ப்பாங்க அப்படின்னா போட்டியை. ஸோ ஏதோ மேட்ச் பார்க்குறாங்க. அப்போ நம்ம இந்த மேட்ச் எழுதிக்கலாம். இந்த மேட்ச். ஓகே, they will watch the match. அவர்கள் போட்டியை பார்ப்பார்கள். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அந்த ஃபார்மட்ல தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, அடுத்து நான் வந்தவுடன் உங்களை அழைப்பேன். ஓகே, சென்டென்ஸ் என்னவோ சிம்பிளா தான் இருக்கு. இதை நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதினாதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வந்தவுடன். ஓகே, இதை தனியா பிரிச்சுக்கலாம். உங்களை அழைப்பேன் அப்படிங்கும்போது இங்க சப்ஜெக்ட் என்ன வந்துடும், நான் தான் திரும்ப வரும். ஸோ நான் உங்களை அழைப்பேன், நான் வந்தவுடன். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. அப்போ நான் உங்களை அழைப்பேன். அழைப்பேன்ங்கிறத என்ன எழுதுவோம் அப்படின்னா கால். கால் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ வில் கால். யார, உங்களை. ஸோ ஐ வில் கால் யூ. நான் உங்களை அழைப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நான் வந்தவுடன். இதைத்தான் நம்ம எழுதணும். ஸோ நான் வந்தவுடன் அப்படிங்கிறத என்ன எழுதுவோம், திரும்பவும் நம்ம என்ன எழுதணும்னா சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, ஐங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கணும். அடுத்து வந்தவுடன். ஸோ வந்தவுடன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அரைவ். இங்கேயும் நம்ம வெர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கணும். இங்க வந்து ஐ அரைவ் மட்டும் போட்டா போதும், ஐ வில் அரைவ் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஒரு டைம் என்னது ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கு அடுத்தது நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஐ அரைவ். ஐ அரைவ், நான் வந்தவுடன் நான் உங்களை அழைப்பேன். ஓகே, நான் வந்தவுடன் உங்களை அழைப்பேன். அவ்வளோதான், சிம்பிளாக எழுதியாச்சு. இங்கே நடுவில் நம்ம கேப் இருக்கும் பார்த்தீங்களா.
ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணோம். அப்போ அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? as soon as. ஓகே, as soon as போட்டு as soon as போட்டு இந்த சென்டென்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தோம், இது ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தோம். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு தான் என்ன அப்படின்னா as soon as. ஓகே, ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற வேர்டு தான் நம்மளுக்கு இங்கே as soon as. இந்த as soon as பற்றி, லிங்கிங் வேர்ட்ஸை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து will be பார்க்கலாம். இப்போ will be வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கும். அதுவும் will யூஸ் பண்ணுறதுனால அது எந்த கண்டினியூஸில் இருக்கும்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் முதல் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். And actions will be ongoing at the certain point in the future. ஓகே, இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபியூச்சர் டென்ஸை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆன்கோயிங்னா நடந்து கொண்டு இருக்கிற செயலுக்கு. ஸோ இப்போ நடக்கலை, ஃபியூச்சரில் இது நடந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷனில் இருக்கிற சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எந்த ஆக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இரவு 8 மணிக்கு படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும். 8 மணிக்கு நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்க்குற செயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு செயல் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபியூச்சரில் நடக்கிற கண்டினியூஸ்னால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்மட் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து will be. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம என்னதான் போட்டு எழுதணும் அப்படின்னா வெர்போட ing போட்டு தான் எழுதணும். ஓகே, இதுதான் இதுக்கான ஃபார்மட். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இதை மாற்றும் போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் பார்ப்பேன், அதை நம்ம எழுதிக்கலாம். நான் பார்ப்பேன் அப்படிங்கும்போது I will be watching. பார்க்குறது இங்கே என்ன அப்படின்னா வாட்சிங். ஏன்னா மூவிங்கிறதுனால நம்ம வாட்சிங் தான் எழுதணும். ஸோ ஒரு சில வேர்பெல்லாம் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதிக்கணும். ஸோ வாட்சிங் போட்டாச்சு. என்ன அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா படம். ஸோ வாட்சிங் த மூவி. ஸோ வெர்புக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வெர்போட ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ வாட்சிங்னு பார்க்கும்போது பார்ப்பேன்கிற ஒரு செயலை நம்ம சொல்லியிருக்கோம். எதை பார்ப்பேன்கிற செயல், எதை பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து அந்த வெர்புக்கு அடுத்து நம்ம எழுதிக்கணும். அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம்னா அதனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மூவி, அதாவது படம், த மூவி. அடுத்து இந்த மூவி அவங்க எத்தனை மணிக்கு எப்போ பார்க்குறாங்க அப்படின்னா இரவு 8 மணிக்கு. ஸோ அந்த டைமிங்கை நம்ம லாஸ்ட்டாக எழுதணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டைமிங், டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஃபைனலில் தான் நம்ம கொடுப்போம். இங்கே வந்து பாருங்கள் இரவு 8 மணிக்கு. ஸோ இங்கே இரவு 8 மணிக்கு அப்படிங்கும்போது நம்ம at 8 PM. ஓகே, at 8 PM. அப்போ இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், அடுத்து will be யூஸ் பண்ணியிருக்கோம், வெர்போட ing போட்டு எழுதியிருக்கோம், அடுத்து ஆப்ஜெக்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I will be watching the movie at 8 PM. நான் 8 மணிக்கு எனது படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நாளை இந்த நேரத்தில் நாங்கள் கோவாவிற்கு விமானத்தில் செல்வோம். சென்டென்ஸ் வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிட்டாலே எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட், வேர்ப் அந்த ஃபார்மெட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு இதே ஃபார்மெட் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த ஃபார்மெட் எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம தான் அந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நாளை இந்த நேரத்தில் நாங்கள் கோவாவுக்கு விமானத்தில் செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள். ஓகே, செயல் என்ன நடக்குது? இங்கே என்ன செயல்? செல்வோம் அப்படிங்கிற செயல் நடக்குது. இப்போ நடக்கல, ஃபியூச்சரில் நடக்க போகுது. இப்போ நம்ம சப்ஜெக்டையும் வெர்பையும் எழுதிக்கலாம். நாங்கள் அப்படிங்கும்போது we யூஸ் பண்ணணும். ஓகே, நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட்க்கு we. அடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, we will be. இங்கே செல்வோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே நம்ம எப்படி எழுதுறது? செல்வோங்கிறத கோன்னு எழுதுறதா, ட்ராவல்னு எழுதுறதா, ட்ரிப்புன்னு எழுதுறதா? எதுவுமே கிடையாது. இங்கே அவங்க எதில் செல்வோம்னு சொல்லியிருக்காங்க? விமானத்தில் செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விமானத்தில் செல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? பறந்து தான் போவாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஃப்ளையிங். ஓகே, ஃப்ளையிங். we will be flying. அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ
சொல்லுங்க, கரெக்டா கெஸ் பண்ணுங்க. எஸ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா விமானத்தில் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை எழுதவே கூடாது. ஏன் அப்படின்னா விமானத்தில் செல்வங்கிறத நம்ம சேர்த்து தான் இங்க சொல்லணும். ஃப்ளைங்னு வந்துட்டாலே விமானமும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதை நம்ம தனியா எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப நம்ம இங்க என்னதான் எழுதணும் அப்படின்னா கோவாவுக்கு அதுதான் எழுத போறோம். ஸோ டு கோவா. ஸோ டு கோவா. விமானம்ங்கிறத நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ we will be flying to கோவா. நாங்கள் கோவாவிற்கு விமானத்தில் செல்கிறோம். ஓகே. அடுத்தது பாருங்க, நாளை இந்த நேரத்தில். நாளைக்கு இனியாரும் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ஷன் வந்து என்னது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம இங்க இதை வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றோம். இப்போ நாளை இந்த நேரத்தில், this time tomorrow. நாளை இந்த நேரத்தில் அப்படிங்கறத this time tomorrow அப்படின்னு போட்டா போதும். we will be flying to கோவா this time tomorrow. நாளை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், கோவாவுக்கு விமானத்துல பறந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா will beங்கிறது வந்து எனது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பயன்படுத்துற ஒரு will beங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது. இந்த சென்டென்ஸை பாருங்க, காலை 10 மணிக்கு நான் என் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்க, 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. காலை 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நான். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் செய்து கொண்டு இருப்பேன். ஸோ இங்க செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வேலை. அது செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு வேலை. ஸோ இது வந்து verb. சப்ஜெக்டையும் verb-ஐயும் எடுத்து எழுதிடலாம். நான் அப்படிங்கிறது ஐ. செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற செயல் வந்து என்னது, கண்டினியூஸ்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா will be. I will be. வந்து ஆக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா வேலை செய்யறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். அப்போ வேலை செய்யறது, இங்க செயல் வந்து இங்க என்ன செயல் செய்யறாங்க அப்படின்னா வேலை செய்யற செயலை தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங் போதே எதுவும் வந்துடுது, வேலையும் சேர்ந்து வந்துடுது. ஓகே. அதனால வேலையை நம்ம தனியா எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது தான் ஐ வில் பி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். என் அலுவலகத்தில் அதை எழுதணும். ஐ வில் பி ஒர்க்கிங் அப்படின்னு எழுதியாச்சு. என் அலுவலகத்தில் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதும் போது இங்க இன் மை ஆஃபீஸ், என்னுடைய அலுவலகத்தில், இன் மை ஆஃபீஸ். ஓகே. ஐ வில் பி ஒர்க்கிங் இன் மை ஆஃபீஸ். நான் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பேன். எந்த டைம்? 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். at 10 AM. at 10 AM. நான் காலை 10 மணிக்கு என் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். I will be working in my office at 10 AM. அடுத்தது பாருங்க, நீங்கள் வரும்போது அவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார். செகண்ட் என்ன அப்படின்னா அவர். verb என்ன அப்படின்னா கலந்து கொள்றது. ஓகே. கலந்து கொள்றதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்டெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன எழுதணும், ஃபியூச்சர். இங்க வந்து கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால நம்ம அட்டெண்டிங் அப்படின்னு எழுதணும். he will be attending. he will be attending. எதுல கலந்துருப்பாரு அப்படின்னு கேட்டா ஒரு கூட்டத்தில். ஒரு கூட்டம்ங்கிறது வந்து கிரவுட் கிடையாது, மீட்டிங். ஓகே. ஸோ ஏன் மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங்ல அவர் கலந்துட்டு இருப்பாரு. யார் வரும்போது, நீங்க வரும்போது அப்படிங்கலாம். அடுத்தது நீங்கள் வரும்போது நம்ம அடுத்து ஃபைனல்ல எழுதணும். ஸோ ஃபைனல்ல எழுதணும். இப்போ நீங்கள் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வர்றது என்ன சொல்லுவாங்க, யூ அரைவ். நீங்கள் வரும்போது. அப்போ போதுங்கிறது வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா when. கனெக்ட் பண்றதுக்கு when யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் சென்டென்ஸ் இருந்தா நம்ம அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க அந்த லிங்கிங் வேர்ட்ஸ் தான் when. நீங்கள் வரும்போது அவர் கூட்டத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he will be attending a meeting when you arrive. நீங்கள் வரும்போது. ஓகே. I will be eating when he arrive. அவன் வரும்போது நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இது. இந்த வரும்போது, அவன் வரும்போது நான் இதை செய்வேன், இது பண்ணும்போது அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சென்டென்ஸ்
சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், இதுக்குள்ளே இதை முடிச்சிருவேன், இந்த இதுக்குள்ளே நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறது. இப்போ அவங்க செய்யலை, மேபி அவங்க அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நான் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த மாதத்திற்குள் நான் என் பயிற்சியை முடித்திருப்பேன். அவங்களுடைய கோர்ஸை வந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அடுத்த மாசத்துல அவங்க முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான், வெர்ப் என்ன அப்படின்னா முடித்திருப்பேன். ஸோ இங்க வந்து முடித்திருப்பேங்கிற ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதனால இந்த சென்டென்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட், அடுத்து வில் ஹேவ். வில் ஹேவ் வந்துட்டா அது என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லும்போது நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்ப் 3 ஃபார்மேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் இதுக்கான ஃபார்மேட். அதுக்கடுத்து நீங்கள் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வெர்பை எழுதிடலாம். ஐங்கிறது நான், முடித்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், வில் ஹேவ். முடித்திருப்பேன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கம்ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே கோர்ஸுங்கிறதுனால, அதாவது பயிற்சிங்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேலையை சொல்கிறதா இருந்தால் ஃபினிஷ்டுன்னு போட்டுக்கோங்க. ஒரு கோர்ஸு இல்லை படிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது, ஒரு படிக்கிற விஷயங்கள் இல்லை ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு புக்கு படிக்கிறத கம்ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க, ஒரு கோர்ஸ் இது ஒரு புக்கு படிக்கிறத கம்ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க, ஒரு கோர்ஸ் முடிக்கிறத கம்ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க, இதுக்குள்ள நான் முடிச்சிருவேன்னு சொன்னாலும் நம்ம கம்ப்ளீட்டட்னு போட்டுக்கலாம். இது கோர்ஸுங்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுருக்கோம். I will have completed. I will have completed போது நான் முடித்திருப்பேன். எதை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய பயிற்சியை. ஸோ அவங்களுடைய பயிற்சி அப்படிங்கும்போது மை கோர்ஸ், என்னோட கோர்ஸை எப்போ முடிச்சிருப்பாங்க, அடுத்த மாதத்திற்குள். ஸோ அடுத்த மாதத்திற்குள் அப்படிங்கும்போது பை நெக்ஸ்ட் மந்த். பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதத்திற்குள் என்னுடைய பயிற்சியை முடித்திருப்பேன். I will have completed my course by next month. அடுத்த மாசத்துக்குள்ள என்னோட பயிற்சியை முடிச்சிருப்பேன். அடுத்தது பாருங்க, அடுத்த ஆண்டிற்குள் அவர்கள் புதிய மால் கட்டி இருப்பார்கள். ஒரு பெரிய என்னது மால் வந்து கட்டுறாங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய மால்ல என்ன செய்வாங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள், வெர்ப் என்ன, கட்டி இருப்பார்கள். ஸோ கட்டி இருப்பார்கள் தான் சொல்லியிருக்காங்க. முடித்திருப்பார்கள்னா கூட கம்ப்ளீட்டான்னு போடலாம். கட்டி இருப்பார்கள், ஸோ கட்டி இருப்பார்கள்ங்கிறதுனால பில்டு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல பில்டு தான் வரும், செகண்ட் ஃபார்ம்லேயும் பில்டு தான் வரும், தேர்ட் ஃபார்ம்லேயும் பில்டு தான் வரும். ஆனால் இந்த பில்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டி யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு இந்த பில்டு யூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஃபார்முக்கு அதே பில்டு தான் வரும். பட் தேர்ட் ஃபார்முக்கு என்ன அப்படின்னா பில்டு இந்த டி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால நம்ம இந்த பில்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதிய மால் அப்படிங்கும்போது த நியூ, அடுத்த ஆண்டுக்குள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குள் அந்த மாதிரி இதுக்குள்ளே இதை முடிச்சிருவோம், இதுக்குள்ளே இது பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது பெரும்பாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம், பை தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே எப்படி பை யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த மாதத்திற்குள் அப்படிங்கும்போது பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஆண்டுக்குள் அப்படின்னு சொல்லும்போது பை நெக்ஸ்ட் இயர். பை நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதுதான் இதோட ஃபார்மேட். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னும் 2 சென்டென்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வாக்கியங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வாக்கியங்களும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. நீங்கள் வரும் நேரத்தில் அவள் வீட்டு பாடத்தை முடித்திருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எந்த டைமிங்கும் கொடுக்கல, எந்த டைமும் கொடுக்கல, எந்த நாளும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வரும் நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் தான். இப்போ அவள் வீட்டு பாடத்தை முடித்திருப்பாள். இந்த சப்ஜெக்ட் அவள், முடித்து விடுவாள் அப்படின்னு, முடித்திருப்பாள் இல்லை முடித்து விடுவாள், ரெண்டு ஒன்று தான். ஸோ இங்கே வந்து வெர்ப் என்ன அப்படின்னா முடித்து விடுவாள். அவள் அப்படிங்கும்போது she will have. இங்கே வீட்டு பாடங்கும் போது ஃபினிஷ்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபினிஷ்டு நம்ம எழுதியாச்சு. she will have finished. அவள் முடித்திருப்பாள், முடித்து விடுவாள். எதை முடிச்சிருவா அப்படின்னா அவளோட வீட்டு பாடத்தை. அவளோட வீட்டு பாடம் அப்படிங்கும்போது her homework
ஹோம்ஒர்க்கை ஷார்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. ஓகே, ஹர் ஹோம்ஒர்க் அவளோட வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பா. எப்போ? நீங்க வரும்போது. பை த டைம், பை த டைம் யூ அரைவ், நீங்க வரும்போது இல்ல நீங்க வர்றதுக்குள்ள. ஓகே, நீங்க வர்றதுக்குள்ள, நீங்க வரும்போது அப்படிங்கும்போது நம்ம when you arrive நம்ம எழுதினா போதும். ஓகே, நீங்க வரும்போது அவ பாடத்தை முடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றது தான் நம்ம when you arrive அப்படின்னு எழுதுறோம். ஆனா நீங்க வர்ற நேரத்துல, நீங்க வரும் நேரத்துல அப்படின்னா நீங்க வர்றதுக்குள்ள அவ முடிச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது by the time you arrive, நீங்க வர்ற நேரத்துல இல்ல நீங்க வர்ற நேரத்துக்குள்ள அவ என்ன செஞ்சிருப்பா, அவளுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பா. she will have finished her homework by the time you arrive, நீங்க வரும்போது அவ ஹோம்ஒர்க்கை அவ முடிச்சிருப்பா. அடுத்தது பாருங்க, மாலை 5 மணிக்குள் நான் மின்னஞ்சல் அனுப்பி இருப்பேன். ஸோ சடன் பீரியட் ஆஃப் டைத்துக்குள்ள நான் இதை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அனுப்பி இருப்பேன். ஸோ ஐ வில் ஹேவ். இங்க அனுப்புறது என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்ட். ஓகே, சென்ட் பண்றது. எதை சென்ட் பண்றாங்க? அவங்களுடைய மின்னஞ்சல். ஸோ அவங்களோட மின்னஞ்சல், இங்க மின்னஞ்சல்ங்கிறது என்ன சொல்லுவோம்? இமெயில். ஓகே, ஐ வில் ஹேவ் சென்ட் த இமெயில். நான் மின்னஞ்சலை அனுப்பி இருப்பேன். எப்போ அனுப்புறாங்க அப்படின்னா மாலை 5 மணிக்குள். இந்த 5 மணிக்குள் இந்த டைம் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பை. எத்தனை மணிக்கு? 5 மணிக்குள்ள. மாலை அப்படிங்கும்போது PM யூஸ் பண்ணுறோம். பை 5 PM ஐ வில் ஹேவ் சென்ட் த இமெயில் பை 5 PM. நான் 5 மணிக்குள்ள என்ன செஞ்சிருவேன்? இமெயிலை அனுப்பிடுவேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கிற டென்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அதை முதல்ல மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்டைன் பாயிண்ட்ல அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது வந்து ப்ரெசென்ட்ல கிடையாது, பாஸ்ட்லேயே அந்த ஒரு ஆக்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கும்? நடந்திருக்கும், ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கண்டினியூஸுங்கும் போது இப்போ நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சரில் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 2026 நான் 5 வருடங்கள் இந்தியாவில் வசித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 2026 வந்துச்சுன்னா இவங்க இந்தியாவுக்கு வந்து, அதாவது இந்தியாவில் வந்து வசிச்சு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க 2021லயே வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2021லயே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாஸ்ட்லேயே நடக்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்லையும் அது நடக்கும். பாருங்க, இந்த சென்டென்ஸ் நம்ம முதல்ல மாற்றிக்கலாம். நான் வசித்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அது தெரியும். அடுத்து வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, இதுதான் ஃபார்மேட். இப்போ நான் வசித்திருப்பேன். நான் வசித்திருப்பேன் அப்படிங்கும்போது ஐ will have been. I will have been. நான் வசித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வசிக்கிறது என்ன சொல்லுவாங்க? living. ஓகே, வசிக்கிறத living. I will have been living. நான் வசித்திருப்பேன் இந்தியாவில். ஸோ in India. in India. இந்தியாவில் வசிச்சிருப்பேன். ஓகே, I will have been living in India. இந்தியாவில் வசிச்சிருப்பேன். எத்தனை வருஷமா? 5 வருடங்கள். இந்தியா for 5 years. for 5 years 5 வருடங்களா வசிச்சிருப்பேன். எப்போ வந்தா? 2026 வந்தா. 2026ல நான் 5 வருஷமா வசிச்சிருந்திருப்பேன் இந்தியாவில். ஸோ in 2026 I will have been living in India for 5 years in 2026. 26 வந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? இந்தியாவில் வசிச்சு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நாள் முடிவதற்குள் அவள் 3 மணி நேரம் சுத்தம் செய்திருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள். அவளுக்கும் போது ஷீ. செய்திருப்பாள். செய்திருப்பாள் என்ன செய்திருப்பாள்? சுத்தம் செய்திருப்பாள். ஸோ இதையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். ஸோ இங்கே she will have been.
she will have been. சுத்தம் செய்யறது நம்ம என்ன சொல்லுவோம்? cleaning. cleaning எவ்வளவு நேரம் சொல்லிருக்காங்க? 3 hours, 3 மணி நேரம். for 3 hours. இப்ப இந்த நாள் முடியறதுக்குள்ள எவ்வளவு நேரம் செஞ்சிருப்பா இந்த வேலையை? 3 மணி நேரம் செஞ்சிருப்பா. நாள் முடிவதற்குள்ள அப்படிங்கறத by the end of the day. by the end of the day. by the end of the day அப்படிங்கிறது நாள் முடிவதற்குள்ள. சோ நாள் முடிவதற்குள்ள அவங்க 3 மணி நேரம் அந்த சுத்தம் செஞ்சிருப்பாங்க. she will have been cleaning for 3 hours by the end of the day. இந்த நாள் முடிவதற்குள்ள அவங்க 3 மணி நேரம் சுத்தம் செஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. அடுத்த மாதத்திற்குள் நான் 10 வருடங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல அவங்க என்ன கன்வே பண்ண வராங்க அப்படின்னா, அடுத்த மாசம் வந்தா நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சு 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். இப்போ இதை நம்ம எழுத போறோம். நான்ங்கிறதுக்கு வந்து ஐ வேலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ வில் ஹேவ் பீன். அப்போ இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஃபியூச்சர்ல அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இது கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஒர்க்கிங். ஏன்னா இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங். நான் வேலை செய்திருப்பேன் இந்த கம்பெனியில். ஸோ இந்த கம்பெனியில் அப்படிங்கும்போது அட் திஸ் கம்பெனி. அட்டுங்கிறது இலிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அட் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனியில நான் வேலை செஞ்சிருப்பேன். ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி. இந்த கம்பெனியில வேலை செய்திருப்பேன். எத்தனை வருஷமாக அப்படின்னா 10 வருடங்களாக. 10 வருடங்களாக அப்படிங்கும்போது ஃபார் 10 years. ஃபார் 10 years. 10 years-ஆ என்னது ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த கம்பெனில இருந்து சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. 10 வருஷமா நான் இந்த கம்பெனில வேலை செய்கிறேன். எப்போ வந்த அடுத்த மாதத்துக்குள், அடுத்த மாசம் வந்தா நான் வேலை செஞ்சு 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த மாதத்திற்குள்னு வந்துட்டாலும் நம்ம என்னதான் போடணும்? பை நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாசம் வந்தா நான் இந்த வேலைக்கு வந்து 10 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த நாள் நான் 6 மாதங்கள் ஆங்கிலம் படித்திருப்பேன். இங்க என்ன சொல்ல வராங்க? என்ன கன்வே பண்றாங்க? அடுத்த நாள் நாளைக்கு வந்துச்சுன்னா நான் ஆங்கிலம் வந்து 6 மாசமா படிச்சுட்டு இருக்கேன். 6 மாசத்தை கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் இதை பயன்படுத்துது. இப்போ அடுத்த நாள் நான் 6 மாதங்கள் ஆங்கிலம் படித்திருப்பேன். நாளைக்கு வந்துச்சுன்னா நான் ஆங்கிலம் கத்துக்கிட்டு எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னா 6 மாசம் ஆச்சு. நான் படித்திருப்பேன். I will have been. படிக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஸ்டடி. 6 மாசம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐ வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங். நான் படித்திருப்பேன். என்ன படித்திருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலம் படிச்சிருப்பாங்க. ஸ்டடியிங் இங்கிலீஷ். எத்தனை மாசமாக? 6 மாதங்கள். ஸோ ஃபார் 6 months. 6 மாதமா படிச்சிருக்காங்க. அடுத்த நாள். ஓகே, அடுத்த நாள் வந்தால் தான் நான் படித்த எத்தனை மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க? 6 மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் அப்படிங்கும்போது the next day. இது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த will be, will have been. இந்த நாலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயன்படுத்தணும், இது எந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். Did you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. See you for now. Keep watching, keep practicing and keep smiling.